வேண்டுதல் நிறைவேற ஆஞ்சநேயர் வழிபாடு. விஷ்ணு பகவான் அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர், அனுமனோ ஸ்தோத்திர பிரியர். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற ஸ்தோத்திரம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் இருப்பவர். தினமும் இதனை 21 முறை உச்சரிக்க அனுமனின் ஆசி பரிபூர்ணமாய் கிடைத்திடும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் பிடித்தமான பொருட்களாக இருக்கும். பெருமாளுக்கு துளசி, சிவனுக்கு வில்வம், மகாலட்சுமிக்கு தாமரை, முருகனுக்கு செவ்வரளி, விநாயகருக்கு அருகம்புல். இப்படி அந்த பொருட்களை பயன்படுத்தி அந்த கடவுளுக்கு மாலை சாற்றி வழிபாடு செய்வது அல்லது நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது போன்ற வழிபாட்டு முறைகளை நாம் செய்வோம். அந்த வகையில் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை, வெண்ணெய், செந்தூரம், வெற்றிலை மாலை, துளசி மாலை போன்றவற்றை சாற்றும் பலவிதமான முறைகள் இருக்கின்றன. இந்த முறைகளில் பலரும் பின்பற்றக்கூடிய ஒரு முறைதான் வெற்றிலை மாலை சாற்றுவது. வெற்றிலை மாலை சாற்றுவதால் வெற்றிகள் உண்டாகும் என்பது பொதுவான பலன் என்றாலும் எந்த கிழமையில் எந்த நேரத்தில் சாற்றுகின்றோம் என்பதை பொறுத்து அந்த வெற்றிலை மாலைக்குரிய பலன் என்பது மாறுபடும். ஒவ்வொரு கிழமைக்கும் அதற்குரிய ஹோரையில் நாம் இந்த வெற்றிலை மாலையை சாற்ற வேண்டும். அதாவது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அந்த கிழமைக்குரிய ஹோரை என்பது வரும். அந்த நேரத்தில் ஆஞ்சநேயருக்கு நாம் வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும். இதற்கு நமக்கு 108 எண்ணிக்கையில் வெற்றிலைகள் இருந்தால் போதும். கிழியாத நல்ல வெற்றிலையாக பார்த்து வாங்கி அதை மஞ்சள் தண்ணீரில் சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் துடைத்து கொள்ளுங்கள். பிறகு பச்சை நிற நூலை வைத்து மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள். 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு சாற்றி அர்ச்சனை செய்துவிட்டு ஆஞ்சநேயரை 11 முறை வலம் வர வேண்டும். இயன்றவர்கள் தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தரலாம். இதை தொடர்ச்சியாக 11 வாரங்கள் செய்ய வேண்டும். எந்த கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் என்ன பலன்? ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நீங்கும். திங்கட்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலம் மனம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மனசங்கடம், மனநோய் அகலும். செவ்வாய்க்கிழமை வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலம் வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். சகோதரர்களுக்கிடையே நல்ல உறவு மேம்படும். புதன்கிழமை வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலம் சிறப்பான வேலை கிடைக்கும். வியாழக்கிழமை வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதோடு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெள்ளிக்கிழமை வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலம் சுக வாழ்வு கிடைக்கும். சனிக்கிழமை வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலம் சுய தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுவதோடு கர்ம வினைகளும் நீங்கும். நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்றால் அதற்குரிய நாளில் ஆஞ்சநேயரை முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும்.